Subscribe. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை சுக்கிரகோரையில் சாமி கும்பிட்ருக்கோம். வெத்தலை தீபம் 6 வெத்தலை வச்சு சந்தன குங்குமம் வச்சு ஒரு விளக்கில் வந்து 6 வெத்தலையுடைய காம்பையும் அந்த விளக்கு உள்ளே போட்டோம்னா அந்த வாடை வந்து முருகனுக்கும் போகும், நம்மளுக்கும் போகும், எல்லாத்துக்குமே போகும். அது வந்து ஒரு நல்ல நறுமணம் தான் நம்மளுக்கு எல்லோருக்கும் வரும். சுவாசிக்கும் பொழுது வெத்தலை தீபம் செவ்வாய்க்கிழமை சுக்கிரஹோரையில் 8 to 9 வந்து நாங்கள் வந்து 3 வருஷமாக நாங்கள் போட்டுக்கிட்டு வரோம். நல்லது தான் நடக்குது. நீங்களும் சுக்கிரஹோரை 8 to 9 வந்து போடுங்க. நைட்டில் வந்து எந்த நேரம்னாலும் போடலாம். ஒரு நாளைக்கு 3 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து 3 தடவை வரும். காலைல 6 to 7, மதியானம் 1 to 2, இந்த மாதிரி வந்து 3 தடவை வரும். நீங்கள் எந்த டைம் வேணாலும் போடுங்க. காலையில், மத்தியானம், நைட்டு சுக்கிரஹோரையில் முருகனுக்கு போடும்போது நல்லது தான் நடக்கும். நாங்கள் வந்து 8 to 9 தான் எப்போவுமே வழிபடுவோம். சுக்கிரஹோரையில் மேக்ஸிமம் 8 to 9 கும்பிட முடியாதவங்க 6 மணிக்கு மேலே முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு பொருத்துறப்ப போடுங்க மக்களே. சுக்கிரஹோரை நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நேரம், மிஸ் பண்ணாதீங்க யாருமே. செவ்வாய்க்கிழமையில் சாமி கும்பிடும்போது மன நிம்மதியாக இருக்கும். நம்ம கஷ்டத்தை நினச்சி தான் முருகனை நம்ம வழிபட்டோம். அந்த கஷ்டத்துலேருந்து வெளிக்கொண்டு வர்றாரு முருகன். எல்லோரும் நல்லபடியாக வழிபடுங்கள். சொந்த கடவுள் கந்த கடவுளை